விஷயம். அப்படி பண்ணும்போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொருளை வந்து தரமாக உற்பத்தி பண்ணி அதை சந்தைப்படுத்துறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சந்தைப்படுத்துறதை வந்து ஒரு இலக்குவாக ஆக்கணும், அதை வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஆக்சசபிளாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பையர் செல்லர் மீட்டை வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்எஸ் மூலமாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவா ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளிர் சுய உதவி குழு இருக்கீங்களா? இங்கே ரேவா ஹெர்பல்ஸ் அந்த சோப் மேனுஃபேக்சரிங் அங்கே இருந்தாங்க, கடை போட்டிருந்தாங்களே. சரி, அவங்கள முதல்ல வந்து நம்ம மீனாட்சி மகாலில் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு மாவட்ட அளவிலான பையர் செல்லர் மீட்டு வந்து டிஎஸ்எம்எஸ் நடந்தப்போ அங்கே தான் பார்த்தேன். அங்கே பார்த்ததுலேருந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு சுய உதவி குழுவோட ஒரு ரெகுலர் கஸ்டமராக வந்து ஆகிட்டேன். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது உங்களுடைய பொருட்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமுடன் வந்து அதை நீங்கள் உங்களை பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் எடுத்து சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் வந்து இன்னும் வந்து ஈஸியாகும். இப்போ இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருளில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் மரபையும் வந்து பிரதிபடுத்தும் மாதிரி சிறுதானியங்களில் வந்து செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அது வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள், ரத்தசாலி, கருப்பு கவுனி, அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அதில் அரிசி வகைகளை வந்து மட்டும் இல்லாமல் அதிலிருந்து செய்யக்கூடிய அவல் மற்றும் அதிலிருந்து செய்யக்கூடிய பொருட்களையும் வந்து சந்தைப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பெண்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கைவினை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் போன்ற பல்வேறு சிறப்பான பொருட்களை வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் பற்றி பேசும்போது ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இப்போ அந்த ரேவா ஹெர்பலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பேராஃபின் ஃப்ரீ, ஒரு கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு சோப்பு, தேங்காய் எண்ணெயிலேருந்து பண்ண நல்ல ஒரு வாசமாக ஒரு சோப் பண்ணும்போது மக்கள் வந்து மற்ற சோப்புகளை விட்டுட்டு இந்த சோப்பை வாங்குறதுக்கு உண்டான ஒரு இது வந்து பண்ணியிருக்கு, ஒரு முன்னெடுப்பு வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூஸ்லி கிரனோலா அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு காலையில் நேரம் இருந்துச்சுன்னா எழுந்து ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு உப்புமாவோ நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு கார்பரேட்டில் வந்து கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யும் போது காலையில் எழுந்து ஓடும்போது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமமான டைம் வந்து 10லேருந்து 15 நிமிஷம். முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மேகி அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த் கான்ஷியஸாக, நம்மளுடைய மேயர் சொன்ன மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிறாங்க. அப்படி ஹெல்த் கான்ஷியஸ் ஆகும்போது ஒரு ஃபேமஸான கான்செப்ட் என்ன வருதுன்னா, ஓவர் நைட் ஓட்ஸ் எடுத்து அதை வந்து முந்தின நாள் வந்து பாலில் ஊற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அதில் ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மட்டும் போட்டு காலையில் சாப்பிட்டு போனால் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், புரதச்சத்து, அவங்களுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லஞ்ச் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வயிறு நிறையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி கிரனோலான்னு ஒன்று இருக்குது. கிரனோலான்றது ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய நட்ஸு, அது கூட ஏதாவது ஒரு ஸ்வீட்னர், ஒரு டேட் சிரப்போ இல்லை ஒரு மேப்பிள் சிரப்போ போட்டு அதை வறுத்து அதை வந்து ஒரு பேக்கெட் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா காலையில் இருந்து அது வெறும் பால் மட்டும் ஊற்றி சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கம் வந்து இப்போ இருக்கக்கூடிய Tier 1 சிட்டிஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கப்ப, அங்கே ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த மியூஸ்லி அண்ட் கிரனோலாவை வந்து நம்ம பாரம்பரிய சிவப்பரிசி அவல், நம்மளுடைய பாரம்பரிய பார்லி வந்து அவல் ப்ளஸ் அதில் வந்து நட்ஸு, அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு ஒரு அழகாக ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளபடியே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிற மார்க்கெட்டிங் எந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு பிராண்டிங் போட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இதோட ரீச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கடையில் வந்து ஒரு பெண் என்ன பண்ணியிருந்தாங்க, சாக்கோஸு, ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். குவாக்கர்னு ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து ஓட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ரொம்ப கொடியேற்றி பறக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த குவாக்கர் ஓட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய அடிநாதம் என்னவாக இருந்துச்சுன்னா, இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து இந்தியாவில் யாரும் காலையில் வந்து இட்லி தோசை உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்க, குவாக்கர் ஓட்ஸ் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ண வந்தவங்க கரெக்டாக 8 மாதத்தில் குவாக்கர் இந்தியன் மசாலா ஓட்ஸ் ஃப்ளேவர், குவாக்கர் இந்தியன் உப்புமா ஓட்ஸ் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளையும் மசாலாவையும் வந்து பிரிக்கவே முடியாது, நம்மளையும் வந்து இட்லி தோசை உப்புமா பிரிக்க முடியாது. அப்படின்றப்ப ஒரு கார்ப் இன்டென்சிவான மீலை வந்து எப்படி வந்து ஹெல்த்தி ஆக்குறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கும்போது, அப்போ வந்து ஒன்றும் வந்து இட்லி நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே இட்லியில் ராகியோ கருப்பு கவுனி அரிசியோ ரத்தசாலி அரிசியோ இல்லை அதை ஏதாவது போட்டு கொடுத்தா நான் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கேன்னா அப்போ அதை நோக்கி வந்து நம்ம போகிறோம். இப்போ இங்கே ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாக்கோஸில் வந்து
சாக்கோஸ்ன்றது மோஸ்ட்லி கான்ஃப்ளெக்ஸில் வந்து பண்ணுறது அது ரொம்ப ஃபேட்டனிங். கான்ஃப்ளெக்ஸ்ன்றது வந்து யாரும் என்னை தவறாக எடுக்கக்கூடாது. அமெரிக்க நாட்டில் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய பெரு விவசாயிகள் வந்து கவர்மெண்ட்டை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கேப்பபிளான விவசாயிகள். அவர்கள் வந்து கானை வந்து அவர்களுடைய பன்றி வளர்ப்பிற்கும் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்கும் அதை வந்து கொழுப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு உணவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வணிக ஒப்பந்தம் நடத்தும் போது அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த பெண்மணி வந்துட்டு இதே சாக்கோஸில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு இதை போட்டுட்டு இந்த ராகி ஜோவார் போன்ற நம்ம ஊர் கிரெயின்ஸை வச்சு அதை வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் வறுக்கக்கூடிய ஸ்நாக்ஸு. அவங்க வந்து ஏர் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்ககிட்ட நான் வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து வாங்கி பார்த்துருக்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இலக்கு உங்களுடைய ஊராக மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய ப்ராடக்டை நான் வந்து ஒரு சென்னை, மும்பை, பெங்களூர், கொல்கட்டா மாதிரி நகரத்துக்கு கொண்டு போனோம்னா அவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த நியூட்ரிஷனல் வேல்யூ அந்த பெண்மணி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஒரு லேபில் கொடுத்து அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ இதில் 100 கிராமில் எவ்வளோ கிலோ கேலரி இருக்குது, அதில் எவ்வளோ கார்ப் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னென்ன இருக்குன்றது முதற்கொண்டு அழகாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ஸு, கொக்கோ பவுடர், ஓட்ஸை வச்சு ஒரு எனர்ஜி பார் வந்து போட்டிருந்தாங்க. இந்த எனர்ஜி பார்லாம் ஒரு எனர்ஜி பார் வந்து 180 ரூபா 190 ரூபா அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இந்த பெண்மணி வந்து 50 ரூபாய்க்கு அந்த எனர்ஜி பார் விற்கிறாங்க. ஒரு 2 ரூபா கூடுதலாக செலவு பண்ணி ஒரு நல்ல பேக்கேஜிங் பண்ணாங்கன்னா அந்த நியூட்ரிஷனல் வேலையெல்லாம் போட்டு நல்ல விளம்பரம் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேயோ போயிடும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு போடிச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம், மதி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வெளியில் போய் நீங்கள் லட்சமாக செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற உலகத்தில் மார்க்கெட்டிங்குமே வந்து நீங்கள் மதியிட்ட வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. copy.aiன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த copy.aiல அந்த டேட்ஸ் பார் என்கிட்ட சொன்ன பெண்மணிக்கு இருக்கீங்களா? இல்லை, அங்கே இருக்காங்க. அந்த டேட்ஸ் பாருடைய மகத்துவத்தை மட்டும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அந்த copy.ai வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி அதோட அட்வான்டேஜஸ், அதை நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி கவரை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி பேம்ப்ளெட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணலாம், யாரை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு முதல் கொண்டு அழகாக அதுவே வந்து கொடுத்துரும். அதுக்கு வந்து நம்மளுடைய மகளிர்கிட்ட வந்து அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த தருணத்தை வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் முதற்கொண்டு என்ன டார்கெட் குரூப்பை நம்ம மீட் பண்ணணும், எந்த இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணணும் முதற்கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் நம்மளை வந்து தெளிவாக வந்து நம்ம சொல்லுது. ஸோ இந்த வகையில் வந்து இந்த அருமையான வணிக சந்திப்பை வந்து அதில் ஒரு பங்கேற்பாளராக நான் பங்கேற்பதில் வந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் வணக்கத்திற்கு மேயரும் பேசிட்டு இருந்தோம். வாக் த டாக் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அருமையான பல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மேடையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சுத்தமும் போவாத காஜு கத்திரி ஸ்வீட்டோ பாதாமோ இருக்குது. இதை வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணிவிட்டு மகளிர் சுய உதவி குழு அவர்கள் செய்த ப்ராடக்டே மேடையிலே வச்சா கண்டிப்பான முறையில் அதை வார்த்தை இதை வந்து இன்னிலிருந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நடக்கக்கூடிய கூட்டங்களில் வந்து மகளிர் சுய உதவி ப்ராடக்ட்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய விவசாய குறைதீர் கூட்டத்தில் வந்து ஒரு மகளிர் சுய உதவி செய்யக்கூடிய ஒரு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய லோக்கல் ப்ராடக்டான உப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வாழப்படணும் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து ஒன்றும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதையும் தெரிவித்து கொடுக்கிறேன். இதில் ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம மகளிருக்கு என்ன அப்படின்னா, வெள்ளச்சக்கரை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதே நேரத்தில் வந்து நாட்டு சக்கரை நல்லது கிடையாது, மணச்சக்கரை நல்லது கிடையாது, டேட் சிரப் நல்லது கிடையாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பயன்படுத்துங்க, அளவாக பயன்படுத்துங்க. ஏன்னா நான் 100 கிராம் நாட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய 100 கிராம் வெள்ளச்சக்கரையை சாப்பிட்டா உங்களுக்கு வரக்கூடிய இன்சுலின் ஸ்பைக்கு, உங்களுக்கு ஏறக்கூடிய குளுக்கோஸ் அளவு 100 கிராம் நாட்டு சர்க்கரையை சாப்பிட்டாலும் ஏறும். அதில் கொஞ்சம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இரும்பு சத்து அதெல்லாம் இருக்கிறதுனால பெட்டராக இருக்கும். அதனால் ஒரு பொருளில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது ஹெல்த்தி ஆயிடாது அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு சில இடத்துல ஸ்நாக்ஸில் வந்து இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின், இந்த கார்ன் ஸ்டார்ச் இதெல்லாம் வந்து இன்றியமையதாக இருக்குது அந்த ஸ்நாக்ஸில். பட் அதை வந்து இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்நாக்ஸையும் நீங்கள் வந்து
அந்த மால்டோடெக்ஸ்டின் கான்ஸ்டாச் இல்லாமல் அந்த ஸ்நாக்ஸ்களை பண்ண முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். கடைசியாக வந்து மார்க்கெட்டில் எது வந்து நல்லா போகுது அப்படின்றத பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபாக்ஸ் நட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மக்கனா தாமரை விதை வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. ஒரு 100 கிராம் தாமரை விதையில் வந்து ஒரு 450 கேலரி இருக்குது அப்படின்னா, ஒரு தாமரை விதை 100 கிராம்ன்றது இவ்வளோ பெரிய டப்பான்றது வந்து ஒரு 70 கிராம். அப்போ சேடியேட்டிங் ஃபுட்டு, ஹை கேலரி டென்ஸ் ஃபுட். அது கொஞ்சமான சாப்பிட்டா அதுவே வந்து வயிறு நிறைஞ்சிடும். அதில் வந்து நல்ல புரத சத்து நார் சத்து இருக்குன்றதுனால மக்கள் அதை நோக்கி போகும்போது இந்த மக்கனா விதைகளை வந்து நீங்களும் வாங்கி அதில் வந்து ரொம்ப எண்ணெய் சேர்க்காம அதை ஏர் ஃப்ரை பண்ணி அதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் மக்கள் மத்தியில் வந்து அது நல்லா வந்து பயன்படும். அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகைகள் என்னென்னன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் வந்துருக்கும். உதாரணத்துக்கு மகளிர் சுயஉதவி குழுக்கு நம்ம அடையாள அட்டை கொடுக்குறோம். அந்த அடையாள அட்டை இருந்தால் பஸ்ஸில் வந்து 25 கிலோ வரைக்கும் உங்களுடைய பொருட்களை நீங்கள் இலவசமாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கோஆப்ரேஷன்லையும் சரி, சேவை மையத்துலையும் சரி உங்களுக்கு 10% தள்ளுபடி. ஆவினில் வந்து உங்களுக்கு 5% தள்ளுபடி. ஒரு மகளிர் சுய உதவி குழு ஆரம்பித்து 3 மாதம் வரைக்கும் உங்களுடைய கணக்குகளை வந்து நீங்கள் சரியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்கள் கணக்குகளை சரியாக பராமரித்து கரெக்டாக மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுழல் நிதி 15,000 ரூபா ரிவால்விங் ஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 6 மாதம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லிங்கேஜ் கொடுப்பாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு கமர்ஷியல் லோன் வாங்கணும்னா மினிமம் 11% 12% வட்டி. ஆனால் மகளிர் சுய உதவி குழுவுக்கு 7% தான் வட்டி. மிச்சம் இருக்கக்கூடிய வட்டியை இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்ஸ்னா அரசாங்கமே வந்து பேங்க்கு கொடுத்துருது. அதே மாதிரி கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 1,50,000 ரூபா ஒரு மகளிர் சுய உதவி குழுக்கு தொடர்புடைய கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் வந்து 6% வந்து வட்டியில் வந்து தயாராக இருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த பேங்க் லிங்கேஜை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை உங்களுடைய ஏரியாவில் மட்டும் இருக்க வச்சுருக்காம தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மேலும் பல ஓசூரை சார்ந்த பொதுமக்கள் வந்து வெகு தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிருக்கு வந்து அவர்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டி அவர்களை வந்து மேலும் மேலும் அவர்களுடைய பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.